Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இப்போ பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் எந்த மாதிரி மூமெண்டம் என்ன மாதிரி ஃபேஸில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனில் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 24th Februaryக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24th February க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு கேப் அப்பில் வந்து ஃபுல் பையர்ஸோடைய அவங்களுடைய ஃபுல் பவர் வந்து ட்ரை பண்ணாங்க இந்த இடத்துல. ஆனால் வந்து ஃபாலிங் கடைசியாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனலாக வந்து பையர்ஸோடைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைனல் ட்ரை, அதாவது அவங்களுடைய மேக்ஸிமம் ட்ரை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன கவனம் செலுத்தோம் அப்படின்னா, இது வந்து ரீடெஸ்ட்காக மேலே போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ ரீடெஸ்ட்காக மேலே போய்ட்டு ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகைன் நம்ம எவ்ரி புல் பேக்கில் நம்ம சேலிங்கான வாய்ப்பை தான் தேடணுமே தவிர இந்த இடத்துல நம்ம பையிங்கான வாய்ப்பை தேடக்கூடாது, ஓகேங்களா. நான் வந்து பர்டிகுலர் இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்காக நான் சொல்லிட்டுருக்கேன். இன்டர்டே ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவில் போச்சுன்னா பை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற வியூஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எவ்ரி புல் பேக்லேயும் கொஞ்சம் ரீடெஸ்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் ரேஷன் ஜோனை டச் பண்ணிட்டோம், ஏதாச்சும் நமக்கு ஒரு புல் பேக்கில் ரீசெல்லிங் வேல்யூ, அதாவது செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா பார்த்து நீங்கள் செல் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரையிலும் நம்ம செல்லிங்கான வியூவில் இப்போ இந்த ரெடியாக இருப்போம். நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க்கில் கூட சேம் அதே தான். அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் சப்போர்ட் கொடுத்தாங்களே தவிர அந்த லாஸ்ட் கேனில் பார்த்தீங்கன்னா எப்படி க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 75% வந்து சேலர்ஸ் ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% வந்து ஃபுல்லாக வந்து சேலர்ஸோடைய கிட்டத்தட்ட 600 to அது கிட்டத்தட்ட 750 பாயிண்ட்ஸ் வந்து சேலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. நான் பையர்ஸ் வந்து வெறும் கால்வாசி பாயிண்ட் தான் அவங்களால மேக்ஸிமம் க்ளோசிங் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இதுலேயும் சேம் நம்ம எவ்ரி புல் பேக்லேயும் நம்ம செல்லிங்கான ஒரு வியூ தான் பார்க்க முடியும். மேபி அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப வந்து செல்லிங் ப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பையர்ஸோட ஏரியாவில் வந்து பையர்ஸ் ரொம்ப முடியலை, அவங்களேருந்து டஃப் கொடுக்க முடியல. ஃபைனலாக இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஒன்று சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எடுத்தோடனே சாலிடாக க்ரீன் கேனில் கொடுத்த புல் பேக் எடுத்து அப்படியே கண்டினியூவாக ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா. மேபி ஒரு புல் பேக் சின்னதாக குட்டி க்ரீன் கேனில் மேபி வரலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதில் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஹையில் நான் வந்து மேக்ஸிமம் கீழே பாட்டமில் சேல் பண்ணாதீங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சேல் பண்ணலாம் அப்படின்னா திரும்ப அங்கே பையர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்டாப்லாஸ் செட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களை எவ்ரி நீங்கள் லோயர் ஹையில் வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்பு தேடினா பெட்டராக இருக்கும், ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் யூனிலிவர் பார்த்திங்கன்னா ஒரு சேலிங்கான ஒரு வாய்ப்பை தான் அதில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்மூத்தாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஸ்மூத்தாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இதில் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை தாராளமாக எதிர்பார்க்கலாம். சேலிங்கான வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி தான், ரீடெஸ்ட்டில் புல் பேக்கில் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். அது பின்னாடியே போகுது அப்படின்னு பேக் டு போய் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். மேபி சில டைமில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுது வாய்ப்பு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சேஃபர் சைட்லன்னா ஒரு புல் பேக்கில் நீங்கள் சேலிங் எடுத்தீங்கன்னா அதனோட ஹை ஸ்டாப்லாஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் சின்னதாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இடத்துல இங்கே போட்டு இங்கே கட் ஆனோடனே ப்ரீவியஸ் கேனில் நீங்கள் ஸ்டாப்லாஸை போட்டிங்கன்னா மார்க்கெட்டோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. இல்லை மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது அப்படின்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடும், மேபி சைடஸில் போயிடும், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை சேல் வியூஸை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுப்பேன். அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஜஸ்ட் இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் ட்ரேடிங். என்னுடைய பர்சனல் மெசேஜஸ் உங்களுக்கு அப்போ டைப் பண்ணிட்டு இருப்பேன். பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி டைரெக்ஷன் மேலே போகும் கீழே போகும் அப்படின்றது வியூஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டுப்பேன். நீங்களும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதில். நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் செல்லிங் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வேணாலும் இது கீழே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அங்கே போய்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் மார்க்கெட் நெகட்டிவில் போய்ட்டு இருக்குது, எவ்வளோ தூரம் போதோ பார்க்கலாம் அப்படின்றத விட வந்த ப்ராஃபிட்டை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வழியை பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா ஒரு சில டைமில் வந்து
இன்னும் ப்ராஃபிட் வரும் அப்படின்வாங்க. மார்க்கெட் நல்லா ஃபாலிங் போயிட்டு இருக்குது, இன்னும் ப்ராஃபிட் போகணும் அப்படின்வாங்க. சரி ஓகே, நீங்கள் அப்படி போகணுமா, அட்லீஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போங்க. வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போங்க. நல்ல வால்யூம் சேலிங் வால்யூம் க்ளீமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எவ்ரி ரீட்டெஸ்ட்டில் நீங்கள் தாராளமாக அதில் வந்து சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸையும் இந்தியன் நிலவரம் நாளைக்கு சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பிரேக் டவுன் எங்கெல்லாம் பிரேக் டவுன் நடந்ததோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் காமிக்குது. பார்த்திங்க நீங்களே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் உங்களுக்கு. SGX நிஃப்டி எவ்வளோக்கு இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் காமிக்கும். மேபி நாளைக்கு சேஞ்ச் ஆகலாம். மார்னிங்கில் எவ்ரி நைட் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்மளோட வியூ சேலிங் சைடு வந்தால் மட்டும் எடுங்க. பையிங் சைடு போதால் வெயிட் பண்ணுங்கள். மேபி 12 o'clock ஆகலாம், 1 o'clock ஆகலாம். ஏன் நாளைக்கு ஈவினிங் கூட உங்களுக்கு க்ரீனில் கூட க்ளோசிங் கொடுத்துடலாம். இட்ஸ் ஓகே, நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணலாம்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனால் நமக்கு ரிவர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.